எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலிங்க புளிச்சக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த தொக்கு வந்து 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் கெடாதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வெறும் வடக்கல்லிங்க, 4 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 20 வரமிளகாய். இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாங்க. இதையை நல்லா வறுத்துக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலா நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா கலர் மாதிரி வறுபட்டுருச்சுங்க. இதை எடுத்து ஆற வச்சு நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு வடக்கல்லிங்க, 2 குழிக்கரண்டி எண்ணெயும் சேர்த்திட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அதில் வந்து 10 பல் பூண்டுங்க, 20 சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்திக்கலாங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் மாறினதுமே புளிச்சக்கீரையை வந்து நல்லா நம்ம கழுவி வச்சிருக்கிறோங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டோட இந்த கீரையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கீரை வணங்க ஆரம்பிச்சதுமே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லயே நம்ம சேர்த்திடலாங்க. இப்ப கீரை நல்லா வணங்கிருச்சுங்க. இதை எடுத்து ஆற வச்சு நம்ம தனியா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு வடக்கல்லிங்க, 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுமே 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாங்க. வெந்தயம் செவந்ததுமே நம்ம 20லேருந்து 25 சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வணக்கிக்கலாங்க. அது கூடவே வந்து நம்ம 100 கிராம் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோங்க, அதையும் சேர்த்து வணக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை வந்து வணக்கி அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் பூண்டு கூட, அந்த தொக்கை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வணக்கிக்கலாங்க. இப்போ கீரை தொக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி சிம்மில் போட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியிலிருந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலாவோட இந்த கீரை தொக்கும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. இந்த மசாலா வந்து நம்ம இந்த தொக்குக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நான்வெஜ் கிரேவி ஏதாவது செய்யறனாலும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம சேர்த்துன 3 குழிக்கரண்டி எண்ணெயும் மேலே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட புளிச்சக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.